வானத்தை நோக்கி எரியப்பட்ட செயற்கைக்கோள்கள் எல்லாம் வானமண்டலத்திலே போய் வட்டமடிப்பதை விட்டுவிட்டு வரிசையாக வங்காள விரிகுடாவில் ஏன் போய் விட வேண்டும் என்று யோசித்தார் ஒரு இளம் விஞ்ஞானி. அந்த சிந்தனையின் தாக்கம்தான் அப்துல் கலாம் என்கின்ற அணுசக்தி ஆய்வாளரை ஆளாக்கியது. வல்லரசு நாடுகளை எல்லாம் நம்மை வணங்கி வழிபட வைத்தது. இன்றைக்கு பெண்களுடைய பேச்சுரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பெண்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கவில்லை ஒரு காலத்தில். கணவன் இழந்த பிறகு அவனுடைய மனைவியையும் அந்த சிதையிலே தள்ளி சாம்பலாக்கி கொண்டிருந்தது இந்த சமுதாயம். உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற வழக்கத்தின் பெயரால் தடாகத்தின் தண்ணீரிலே தவழ்ந்து கொண்டிருந்த தாமரையை தண்டோடு பிடுங்கி தரையிலே எறிந்ததை போல் ஆகி போனது அந்த கைம்பெண்களின் நிலைமை. ஒரு கைக்குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமையை செய்ய விடாமல் ஒரு தாயை கட்டையிலே ஏற்றி கொல்ல நினைப்பது நியாயம்தானா? பழமையை பாதுகாப்பதாக சொல்லிக்கொண்டு இந்த பாவச் செயலுக்கு பந்தல் போட்டு கொண்டிருப்போரை பார்த்து கொண்டு நிற்பது தர்மம் தானா? யோசித்தார் ஒரு ராஜாராம் மோகன் ராய். புறப்பட்டார், பொங்கி எழுந்தார், போர்க்களங்களை எதிர்கொண்டார், போராட்டங்களை சந்தித்தார். ஒரு வழியாக இந்த பழக்கத்தை இந்த சமூகத்தை விட்டே ஒழித்து கட்டினார். இன்றைக்கு கணவனை இழந்த கைம்பெண்கள் எல்லோரும் உலகத்திலே உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்திட்ட ராஜாராம் மோகன் ராய் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளின் சிந்தனையும் ஒரு காரணம். ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் மாறி அந்த இடத்திலே அரவை இயந்திரம் உருவாக காரணம் ஒரு அறிவியல் அறிஞனின் ஆராய்ச்சி. அந்த விஞ்ஞானி வீசிய விதையில் எழும்பிய விருட்சத்தின் நிழலில்தான், வீசுகின்ற காற்றில்தான் வீட்டில் உள்ள பெண்களுடைய வேர்வை துளிகள் காய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக மக்கள் மனதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு, வாழ்விலே ஏற்பட்ட வளர்ச்சிக்கு, தொழிலிலே உண்டான புரட்சிக்கெல்லாம் காரணம் எங்கோ ஒரு மூலையிலே தோன்றிய அறிவியல் அறிஞனின் ஆராய்ச்சி காரணம், ஆன்மீகவாதியின் அறிவு காரணம், அரசியல் ஞானி ஒருவனின் ஆருடம் காரணம், சீர்திருத்தவாதி ஒருவனின் சிந்தனையும் காரணம். இவர்களெல்லாம் மனித குலத்திற்கு செய்திருக்கக்கூடிய மகத்தான சேவைக்கு பின்னால் இவர்களுடைய சிந்தனை ஆற்றல் மறைந்திருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது. ஏதோ பிறந்தோம், பேருக்கு வாழ்ந்தோம், வெந்ததை தின்றோம், விதி வந்தால் போனோம் என்று 10ஓடு 11ஆக இந்த வாழ்க்கை பாதை முடிந்து போய்விடக்கூடாது. வாசிக்கப்பட வேண்டிய வரலாறாக இது வாழ்க்கை ஆகாமல் போனாலும் வந்து போவோருக்கு பயன்பட வேண்டிய ஒரு செய்தியாகவாவது மாற வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லி